வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள். பிளாகில் வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகள் அப்படின்னாலே ஒரு விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் வந்துடுது. படிக்கிற எனக்கு மட்டும் இல்லைங்க, கேட்குற எல்லாருக்குமே. ஏன்னா இதில் ஒரு சின்ன மர்மம் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் வேதாளம் கேட்குற கேள்வியும் அதுக்கு பதில் சொல்கிறதும் பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன கதைன்னு பார்க்கலாம். வழக்கப்படி வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. விடலை. யார்? விக்ரமாதித்தன். போய் வெட்டி வீழ்த்தி தோளில் போட்டு விட்டான். அது சொன்னச்சு, கேள்வி கேட்க போகிறேன், நீ எப்படி வேணாலும் கேளு, நான் பதில் சொல்கிறேன் பாரு அப்படின்ட்டான். இப்போ அது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே கேள்வியை 2, 2, 4, 3, 3, 6 அப்படி கேட்காது. அது என்ன செய்யும்னா ஒரு கதையாக சொல்லி கேட்கும். இப்போ அது ஒரு கதை சொல்லுது. முன்னொரு காலத்தில், எப்போவுமே கதை சொல்கிறப்ப இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. முன்னொரு காலத்தில் அயோத்தி மாநகரில் வீரகேசன் என்ற ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான். பெரிய செல்வன் தனவன். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவள் பேர் ரத்னாவதி. ரொம்ப அழகி. இது இப்போ சொல்கிறாங்க, நம்ம இப்போ கேட்ட உடனே சந்தோஷம் ஏற்படுது. செல்வம் இருக்குது, அழகு இருக்குது. ஆனால் அவட்ட ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களே வெறுக்கிறா. நான் திருமணமே பண்ணிக்கிற மாட்டேங்கிறா. இந்த வணிகன் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறான், யாரையோ கூப்பிட்டு பார்க்குறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையில் அந்த நாட்டில் திருடு போக ஆரம்பிக்குது. ஊர் பூரா திருட்டு பயம் ஏற்பட்டு போச்சு. இதை பார்த்த மன்னன் என்ன பண்ணால், இனி பொறுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே தானே மாறுவேடம் கொண்டு நகரத்தை சுற்றி வர தொடங்கினான். அப்படியே வந்தபோது ஒரு நாள் இரவு ஒரு கல்வர் கூட்டம் அவனை சுற்றிக்கிடுச்சு. அந்த கல்வர் தலைமை அவனை பார்த்து கேட்டான், நீ யார் அப்படின்னா. உடனே அந்த ராஜா சொன்னான், நான் காளியின் மைந்தன், இந்த நாட்டை காவல் புரிபவன். அந்த கல்வர் தலைவனுக்கு புரிஞ்சு போச்சு, ராஜா தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டார்னு கத்தி உருவினா. ராஜாவும் பயப்படலை. உடனே பாருங்கள், அப்போல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, ஒரு சமிக்கை பண்ணோடனே அரண்மனை வீரர்கள்லாம் சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. சண்டை நடக்குது. சண்டையில் திருடர்கள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. திருடர் தலைவனை பிடிச்சாச்சு. திருடர் தலைவனை பிடிச்சி, அப்போல்லாம் அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேருக்கு நேரம் சண்டை போட்டு பிடிச்சாச்சுன்னா கழுவில் ஏற்றி கொள்ளுவாங்க. கழுமரம்ங்கிறது இப்படி இருக்கும், இரும்பு கடப்பாறை இது பண்ணி மேலே கூர்மை இருக்கும், அதில் கொண்டு அப்படியே குத்தி உட்கார வச்சுருவாங்க. இது கழுத்து வெளியே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போய் செத்து போயிடுவாங்க. இப்போ இவனை கழுவில் ஏற்றதுக்கு கொண்டு போகிறாங்க. இப்படி கழுவில் ஏற்ற அந்த திருடுதல் இவனை கொண்டு போகிற போது ஒரு மாடத்தின் உச்சியிலிருந்து பார்த்தா அந்த வணிகனுடைய மகள். ஆச்சரியம் என்னென்னா, இவனைத்தான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணான். ஆண்களே வெறுத்தவ, கல்யாணம் வேணான்னவ, இந்த காதலுக்கு கண்ணு இல்லைம்பாங்க இல்லையா, காதலுக்கு கண்ணு இல்லை அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி ஆகிப்போச்சு. அப்பாட்ட ஓடினான், இவன் தான் என் புருஷன் அப்படின்னா. அவன் லூசா நீயே, அவனை திருடன்னு சொல்லி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நல்லாட்டி நான் இப்போவே செத்து போயிடுவேன்ட்டாவ. இவன் உடனே என்ன பண்ணியிருக்கான், வணிகம் வேகமாக ஓடி அரசங்காலில் விழுந்து அந்த ஆளை விட்டாரணும் அப்படின்னு இருக்கான். அரசனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏட்டா, ஊரையே கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான், நான் போகிறேன், என்னையும் கொல்ல வந்துட்டான், அவனை போய் விட சொல்கிற நீ, உன் மகளுக்கு என்ன அறிவு இல்லையா, நீ இப்போ ஏதாவது குறுக்க வந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்றையும் சேர்த்து கழுவில் ஏற்றி விட்டுரு அப்படின்னா. அண்ணன் அவன் போயிட்டான். அப்போ அழுதுகிட்டே அவன் போயிட்டான். அதுக்குள்ளே இவனை கழுவில் ஏற்றிட்டாங்க. யாரை? திருடனை. கழுவில் ஏற்றுனா உயிர் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணா தெரியுமா, தான் காதலிக்க முடியல, ஒன்றும் மண்ணும் இல்லை. அப்போ தான் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்குள்ளே என்ன செஞ்சிட்டா, இவன் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், நான் சாக போகிறேன், உடன்கட்டை ஏற போகிறேன்னு அழுதுகிட்டே வர்றா. அழுதுகிட்டே அவளை பார்த்த உடனே இந்த இவனுக்கு உயிர் போயிட்டு இருந்தது பார்த்திங்களா, உயிர் போயிட்டு இருந்த ஒருத்தன் அவன் அப்படியே அவளை பார்த்தான். முதல்ல கதறி அழுதான், அப்புறம் சிரித்தான், செத்து போனான். இவளும் செத்து போனான். கதையை வேதாளம் முடிச்சுட்டு விக்ரமாதித்தன் கேட்டுச்சு, அவன் அந்த கழுவில் உட்காந்துருந்தான்ல, அப்போ முதல்ல ஏன் வருத்தப்பட்டான், பின்னாடி ஏன் சிரித்தான், இதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு. இதுக்கு விக்ரமாதித்தனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவன் சொன்னால், முதல்ல எதுக்கு வருத்தப்பட்டான் அப்படின்னா, இவ்வளவு வீரம் இருந்தும் வேகம் இருந்தும்
இந்த மன்னனால் பிடிக்கப்பட்டு நடுத்தருவில் கழுவெழுத்தப்படுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி முதல்ல வருத்தப்பட்டான். அதனால் கோவம் அழுதுட்டான். சரி, ஏன் சிரிச்சான்னா, நானே செத்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் நான் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு கல்லால் அடிக்கப்பட்டிருக்கேன். இந்த உலகத்தில் என்னையும் ஒரு பொம்பளை விரும்புகிறான்னு நினச்சா எனக்கு சாகிறப்ப கூட சிரிப்பு வருதுன்னு சொல்லி அவன் சிரித்தான் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் சொல்லி முடித்த உடனே வேதாளம் சிரிச்சுக்கிட்டே அது பாட்டுக்கு வழக்கப்படி பறந்தது முருங்கை மரத்துக்கு போயிடுச்சு. சரி, முருங்கை மரத்துக்கு போனால் விக்ரமாதித்தன் விட்டுருவாரா, இல்லை நம்ம தான் விட்டுருவோமா? கதையை தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.